கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் கற்று வருகிறோம். சாத்தானை பற்றி அலசி ஆராய்ந்து வருகிறோம். கடந்த வகுப்பில் எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்தான் என்பது பற்றி நாம் அலசினோம். சிலுவையில் கிறிஸ்து சாத்தானை என்ன செய்தார், சிலுவையில் சாத்தானுக்கு என்ன நடந்தது என்று இந்த வகுப்பிலே நாம் அலசப் போகிறோம். கொலோசையர் 2:15 ஆண்டவர் அதிகாரங்களை உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த இடத்துல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்பது பிசாசை குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி தான் அதை படிக்கிறோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். துரைத்தனங்கள் அதிகாரங்கள், இந்த வார்த்தைகள் பிசாசை குறிக்கிற வார்த்தைகள். இதை உரிந்து கொண்டு ஒரு மொழிபெயர்ப்பிலே டிசாம்டும், அவனை நிராயுதபாணியாக்கி அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் பறித்து, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவனை நிர்வாணமாக்கி. நான் சொன்னேன், பிசாசு எப்படி இருக்கிறான்னா ரத்தனங்களையெல்லாம் அணிந்திருக்கிறான், தங்கத்தையே அணிந்திருக்கிறான். அவன் தங்கத்திலேயே ஒரு ஆடையை அணிந்திருக்கிறான். அது முழுவதும் ரத்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரத்தனமும் பல கோடி ரூபா, நூற்றுக்கணக்கான கோடி ரூபா. ஆனால் ஆண்டவர் பிசாசை இப்போ என்ன பண்ணிட்டார், ஏழையாக்கிட்டார். பிசாசு பணக்காரனாக இருந்தால் இப்போ அவனை ஏழையாக்கிட்டார். அவனுடைய செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை நிராயுதபாணி ஆக்கிட்டார். அவனுடைய ஆயுதங்கள், அதை அவனை நிராயுதபாணி ஆக்கிட்டார். அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருந்துச்சு? நான் கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி மரணம், பாதாளம் என்கிற ஆயுதம், பெரிய ஆயுதம் அவங்ககிட்ட இருந்துச்சு. 18ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், 4ஆம் வசனம், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஒரு பயம், அதுதான் மரண கட்டுனா என்ன, அது மரண பயம். பாதாள கட்டுனா என்ன, ஒரு பயம். மரண கண்ணிகனா என்ன, ஒரு பயம். அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவகாலமெல்லாம் பயத்துக்கு அடிமையானவர்களை, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். 14 எபிரேயர் 2 கடைசி வாக்கியம், மரணத்துக்கு அதிகாரியானவனை, பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இந்த பயம், மரண பயம், பாதாளத்தை பற்றி பயம், இந்த 2 ஆயுதத்தை வச்சு தான் அதிகமாக மனிதனை அவன் தாக்கினான், மனிதனை பயமுறுத்தினான். அதை ஆண்டவர் பறித்து அவர் என்ன செஞ்சார், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். பிசாசினுடைய கையில் இருந்த மரணத்தின் அதிகாரம், மரணத்தின் திறவுகோள்கள் இப்போ கிறிஸ்து கையில் இருக்கு. அது எப்போ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். தன்னுடைய மரணத்தின் மூலமாக இவர் மரித்து, கிறிஸ்து மரித்து பாதாளத்துக்குள்ளே போய் அந்த மரணத்தின் சாவியை பிடுங்கி கொண்டு வந்தார்.
பாதாளத்தின் சாவியையும் பிடுங்கிட்டார். பிடுங்கி இப்போ கையில் வச்சிருக்கார். மரணத்தின் திறவுகோல்களை, பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். Now the keys of death and the hell are with me. இப்போ என் கையில் இருக்குப்பா மரணத்தின் சாவி, பாதாளத்தின் சாவி. அதனால் அந்த அதிகாரத்தை சிலுவையில் பிடிக்கிட்டார். அப்புறம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அப்புறம் எப்படி எபேசியரில் அவனை அதிகாரம் துரைத்தனன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதர்களுடைய அதிகாரங்களை, மனிதர்கள் அதிகாரம் உள்ள மனிதர்களை அவன் திசை திருப்பி விடுறான். அதிகாரமுள்ள மனிதர்கள் அவங்கள திசை திருப்பி அவங்கள தப்பான முடிவெடுக்க வச்சு தேவ பிள்ளைகளோக்கு போராடுறான். நீங்கள் கேட்கலாம், எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் பிடுங்கிட்டாரே. ஆனால் எபேசியர் 6:16 போட்டிருக்கு, பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அவன் அக்னி அஸ்திரம் எய்கிறான்னு போட்டிருக்க. எல்லா ஆயுதத்தையும் அவர் பறிச்சுக்கிட்டார. இந்த அக்னி அஸ்திரம் எங்கேருந்து வந்த? மனுஷன்தான். அக்னி அஸ்திரம் அப்படின்னா அம்பு. அம்பு யாருன்னு கேட்டால் மனிதன்தான் அம்பு. 127 சங்கீதத்தில் அதை நம்ம படிக்கிறோம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல இருக்கிறார்கள். 127 சங்கீதம் 4 வசனம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அதனால் மனிதர்களை தான் அவன் எய்கிறான். ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய ஆசை காட்டல், ஒரு மனிதனுடைய மிரட்டல், ஒரு மனிதனுடைய அவன் செய்கிற தீங்கு, ஒரு மனிதனை தான் அம்பா எய்து, அல்லது ஒரு பெண்ணை அம்பா எய்து அவன் நம்மோடு போராடுகிறான் பிசாசு. இப்போ அவன் கையில் ஆயுதமே இல்லை, மனித ஆயுதம் மட்டும்தான் இருக்கு. அதனால் எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கிட்டார். அவன் கையில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் பிடுங்கிட்டார். அதனால் பணக்காரர்களை அவன் தன் கருவியாக பயன்படுத்துவேன். இவன் அவங்ககிட்ட பணம் இல்லை. ஏன் பிடுங்கினார் தெரியுமா? இயேசுகிட்டே வந்து சொன்னான், பார்த்தீங்களா, உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காட்டி நான் இஷ்டப்பட்டவனுக்கு தருவேன்னா. அதனால தான் ஆண்டவர் பிடுங்கிட்டார் எல்லாத்தையும். என்கிட்டே நீ வாலாற்றியா? நான் அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடுங்கிட்டார். அவன் அணிந்திருந்த தங்கம், அவன் அணிந்திருந்த ரத்தனத்தெல்லாம் பிடுங்கிட்டார், நிர்வாணமாக்கிட்டார். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அவன் நிர்வாணமாக்கினார் ஆண்டவர். அவனை வேடிக்கை பொருளாக்கி விட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அவன் வேடிக்கை பொருளாக்கப்பட்டான். அதனால் அவனை அவமானப்படுத்திட்டார், வெளியரங்கமாக்கிட்டார். ஒரு திருடனை பிடிச்சா மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்கல்ல, செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி மொட்டை அடித்து கழுத மேலே ஊர்வலம் போக வைப்பாங்க அந்த காலத்தில், யாராவது தப்பு பண்ணாங்க. அந்த மாதிரி பிசாசை அவமானப்படுத்திட்டார். வெளியரங்க கோலமாக்கிட்டார்னா அவமானப்படுத்திட்டார்னு அர்த்தம். அதே மாதிரி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, எபேசியர் 4:8, அதனால் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அவன் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை என்னுடைய ஆத்துமாக்கள்லாம் பாதாளத்தில் தான் இருந்துச்சு. அவங்களாம் சிறைப்பட்டு இருந்தாங்க, ஓய்வு எடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த உபத்திரமும் கிடையாது. ஆபிரகாமின் மடியில் பரதீஸில் அவங்க ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க, இளைப்பாரிட்டு இருந்தாங்க, தேற்றப்பட்டார்கள். ஆனால் இடம் பிசாசு இடம் தான். அந்த இடம் பிசாசின் கட்டுப்பாட்டத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார். அவங்கள அப்படியே கூண்டோடு அவங்கள கொண்டு போய் பரதீசையே அப்படியே கொண்டு போய் 3வது வானத்தில் வச்சிட்டார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். 2ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வசனம், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய
வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரதீசு அங்கே கண்டான். பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே சில விஷயங்களை கண்டான், சில விஷயங்களை கேட்டான். அப்போ 3ஆவது வானத்தில் தான் பரதீசு இருக்கு. இதுக்கு முன்னால் எங்கே இருந்தது? அவர் பாதாளத்தில் இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயின்னு சொன்னார், பாதாளத்துக்கு இறங்கினார். அப்போ பாதாளத்தில் தான் இருந்துச்சு பரதீஸ். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பரதீசை பாதாளத்திலிருந்து வேரோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து 3ஆவது வானத்தில் வைத்து விட்டார். ஆண்டவர் சிலுவையில் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது, அதில் பல ரகசியங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒரு ரகசியம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பிசாசுக்கு? அது மட்டுமல்ல, இப்போ பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் தான் யுத்தம் பண்ணுவாங்க. தானியேலில் பார்த்தீங்கன்னா மிகாவேல் அவனோடு கூட எதிர்த்து நின்றான் என்று தானியேலில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதினு இந்த இடத்துல சொல்கிறது பிசாசை குறிக்கிறது. இதை சொல்கிறது கேப்ரியல் சொல்கிறான். கேப்ரியல் என்கிற தேவதூதன் சொல்கிறான். அவனோடு கூட மிகாவேலும் சேர்ந்து, கேப்ரியலும் மிகாவேலும் சேர்ந்து தான் பிசாசோடு யுத்தம் பண்ணுறாங்க. அதே காரியத்தை தான் யூதாவின் நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். அங்கே தேவதூதன் தான் பிசாசோடு போராடுகிறான். மோசேயினுடைய அடக்கத்தின் போது பிசாசு மோசே இப்படி ரகசியமாக அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சண்டை போடுறான், வாக்குவாதம் பண்ணுறான். யூதா 9ஆம் வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிரதான தூதனாகிய மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் ஒரு தர்க்கம் மோசேயின் சரீரத்தை குறித்து. பழைய ஏற்பாட்டில் பிசாசோடு யுத்தம் பண்ணினது தூதர்கள் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்கிறதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதே போல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார். அதிகாரத்தை மட்டுமல்ல, சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி பின்னால் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. மனிதனுடைய பொறுப்பு இல்லை பிசாசோடு யுத்தம் பண்ணுவது. மனிதனுக்கு அதனால் எந்த ஆயுதமும் கொடுக்கப்படலை. பிசாசின் மீது மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. தேவதூதர்களே யுத்தம் பண்ணாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாகின. வெளிப்படுத்தல் 11:15 தான் உலகத்தினுடைய நேரடி ஆளுகை ஆண்டவருடைய கையில் வருது. இப்போ கூட இந்த பிசாசு தான் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி 3 இருக்குல்ல, 3 அடுக்கு ஆட்சி இருக்குல்ல. அதில் இந்த உள்ளாட்சி பிசாசு கையில் தான் இருக்கு. ஆவிக்குரிய ரீதியாக உள்ளாட்சியை கையில் வச்சுக்கிட்டு தான் அவன் இவ்வளவு வேலை காட்டுறான். ஒன்றிய அரசு எல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்கு. அவர் தான் பூமியின் ராஜா. பிசாசு பூமியின் ராஜா கிடையாது, பூமியின் பிரபு.
பூமியின் அதிபதி, பூமியின் ராஜா வந்து கர்த்தர் தான். ஏன்னா அந்த உள்ளாட்சி மாதிரி கொஞ்சம் அதிகாரம் மட்டும்தான் அவன் கையில் இருக்குது. இப்போ அதுவையும் பிடிங்கிறாரு. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு பிசாசு, உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் ஆந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்கிற பதவியிலிருந்து நீக்கப்படுவான். ஆகையினால அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அலுவலகம் 2வது வானத்தில். அங்கேருந்து கீழே தள்ளிடுவாங்க. அதை காலி பண்ண மாட்டான். ஆஃபீஸை, அலுவலகத்தை காலி பண்ண மாட்டான். அதுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்தல் 12:10, 7:7 படிக்கிறேன். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதனால் அவனுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை, இந்த பூமியின் மீது அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை எதிர்காலத்தில் பிடுங்கிடுவார். அவனுடைய தலைமை அலுவலகம் 2வது வானத்தில் இருக்குது. அதுலேருந்து அவனை துரத்தி விட்டுருவாங்க. பூமிக்கு தள்ளப்படுவான். ஆக அதிகாரம் இல்லாதவனாக அவன் பூமியில் வந்து விழுவான். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன செய்ய, அவன் அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணான்? தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். வெளிப்படுத்தல் 12:10, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அவனுக்கு 2வது ஆஃபீஸில் உலகத்தின் அதிபதிக்கு, பிரபஞ்சத்தின் தேவனுக்கு, அந்தகார லோகாதிபதிக்கு அலுவலகம் எங்கன்னா 2வது வானத்தில். அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்து எப்போ பார்த்தாலும் தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். யோபு ஒன்றும் ஒழுங்கு கிடையாது. யோபுலாம் ஒன்றும் சரி கிடையாது. அவன்லாம் உண்மையாக அவன் நேசிக்கலையா? அவன் காசுக்காக, பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, அதுக்கு தான், ஆசீர்வாதத்துக்காக தான் உண்மை வணங்குற மாதிரி நடிக்கிறான். உண்மையாக உண்மை நேசிக்கிற இப்படி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். பேதுரு 3 தடவை மறுதளிப்பான். அதோட உங்களை விட்டு ஓடி போயிடுவான். கொஞ்சம் நான் சோதிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். இரவும் பகலும் குற்றம் சாட்டினான். இரவும் பகலும் தேவ ஜனங்கள் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். ஆனால் அதனால தான் என்ன பதவியை வச்சுக்கிட்டு, சாதாரணமாக ஒரு ஆள் குற்றம் சாட்டுறது வேற, ஒரு பதவியில் இருக்கிறவர் குற்றம் சாட்டுறது வேற இல்லை. நம்மளை பற்றி ஒருத்தங்க குற்றம் காட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் XYZ குற்றம் சாட்டினா அதை யாரும் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு பாஸ்போர்ட் வாங்கினாலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதுக்கு கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. இவர் மீது எந்த வழக்கும் இல்லை அப்படின்னு ஒரு NOC, ஆட்சேபனை இல்லை என்கிற சான்று கிடைச்சாதான் பாஸ்போர்ட்டே கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவன் இப்போ ஒரு அதிகாரியாக இருக்கிறான், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறான். உலகத்துக்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்போ அவன் எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டுறான், யாருக்கும் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் பாஸ்போர்ட் வாங்குறான். போலீஸ் பாஸ்போர்ட்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கலாம் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, போட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி அப்புறம் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி தான், கர்த்தர் ஆகிய அவர் தான் கோர்ட்டு, பெரிய கோர்ட்டு, அங்கே போய் தான் வாங்க வேண்டியிருக்கு. இவன் எதையுமே தட்டி விட்டுருவான். இவன் சரியில்லை, இவன் போய் சொன்னான், அன்னைக்கு போய் சொன்னான், இன்னைக்கு இப்படி தப்பு பண்ணிட்டான், அதையே சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே வந்து அவன் விழுந்து என்ன பண்ணுவான்,
அந்தி கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தனை உருவாக்குவான். ஏன்னா இப்போ அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை, அவன் அதிகாரத்தெல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது வல்லமை மட்டும்தான். தேவதூதன்ற ஒரு வல்லமை இருக்குது. எப்போ நான் சொல்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 3 வருஷம் கழிச்சு அவனை மேலேருந்து கீழே தள்ளிடுறாங்க, 2வது வானத்துலேருந்து கீழே தள்ளிடுறாங்க, உலகத்தின் அதிபதின்ற பதவியை பிடுங்கிடுறாங்க. இப்போ அதிகாரம் இல்லை. ஆனால் தேவதூதன்ற வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை வைத்து கொண்டு அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவை, ஒரு மனிதனை உருவாக்குவான். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதிகாரம்னா தேவதூதனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இது உலகத்தின் அதிபதி என்கிற அதிகாரம் இல்லை. தன் பலம், மிகுந்த அதிகாரம் அதற்கு கொடுத்தது. ஆகையினால இப்போ தனக்கு இருந்த தேவதூதன், ஒரு தேவதூதனுக்கு என்ன அதிகாரம் வல்லமை இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு மனிதன் கையில் கொடுத்துட்றான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்படி ஒருத்தனை உருவாக்கி அவனை கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கணும். அவனுக்கு தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை வாழ விடக்கூடாது. தேவ மேலே அவனுக்கு கோபம், தேவங்கிட்ட போய் கோபத்தை காட்ட முடியாது. சட்னி ஆக்கிடுவார், பஸ்மம் ஆக்கிடுவார். தேவ சாயலில் படைக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான மனு குலத்தை கெடுக்கணும். கீழே விழுந்தாலும் அதிகாரம் பறிக்கப்பட்டாலும் தனக்கு இருக்கிற வல்லமையை எல்லாம் ஒரு மனிதனுக்கு உள்ள செலுத்தி ஒரு அந்தி கிறிஸ்துவை உருவாக்கி அவனை ஆள வைப்பான். அவனை கொண்டு என்ன செய்வான்? தேவ ஜனத்தை துன்பப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 12:7, 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்ரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், சாட்சியை உடையவர்கள், இந்த 2 பேரோட யுத்தம் பண்ணுவது. அப்புறம் 13, வெளிப்படுத்தல் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது கர்த்தர் அனுமதிக்கிறது தான், கர்த்தர் அனுமதிக்கிறது தான். இது பிசாசு தன்னுடைய வல்லமையை கொடுத்தாலும் கூட கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அது நம்ம தெசலோனிக்கேயரில் படிக்கிறோம். ஏன் கர்த்தரை அனுமதிக்கிறார் அப்படின்னு. 2 தெசலோனிக்கேயரில் அந்தி கிறிஸ்துவை ஏன் அனுமதிக்கிறாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே வேலை செய்கிறது. ஆனால் அப்போ முழு வீச்சில் 100க்கு 100 முழுக்க ஒரே மனிதனுக்குள்ளே, இப்போ பல மனிதர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது. இப்போ அது ஒரே மனிதனுக்குள்ளே முழுசும் எல்லா ஆவியும் வேலை செய்யும். அவன் தான் அந்தி கிறிஸ்து. 2 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏனென்றால் சத்தியத்தை விசுவாசிக்காம அநீதி மேலே பிரியப்படுகிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை அனுமதிப்பார். 10ஆம் வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ல் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனவர். சத்தியத்து மேலே அன்பு இல்லாதபடியால் அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டிக்கும்படி அந்தி கிறிஸ்துவை கர்த்தர் அனுமதிப்பார்.
பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும், அதிகாரத்தை பயன்படுத்த உதவி செய்யும், அவனுக்கு இடம் கொடுக்காதபடி ஜாக்கிரதையாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஆமென்.